ஸோ ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஃபுல் ப்ராப்பர் ரிவ்யூன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி வந்து நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை தான் எனக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர், இது வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட். எனக்கு 11 செப்டம்பர் எனக்கு பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு நான் எனக்கே கொடுத்துக்கிட்டது. ஸோ என்னோட ஓன் ஏர்னிங்ஸ், பிஸ்னஸ் ஏர்னிங்ஸில் வந்து நான் இந்த இனல்சாவோட ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் நான் வாங்கினேன். அதை வந்து நான் வாங்கி இப்போ வந்து அன்பாக்சிங் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு 5 லிட்டர்ஸோட டொமஸ்டிக் ரேஞ்ச் ஸ்டாண்ட் மிக்சர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான், உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ ஹெவி டியூட்டின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் வீட்டு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் பட்ஜெட்டும் வேணுங்கிறதுனால நான் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் ஐ திங்க் ஒரு 8,000 சம்திங் வந்தது. எனக்கு 9,000க்குள்ளே தான் வந்தது. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு இது போதும், பட்ஜெட்டடாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து போகும்போது கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படியே இருந்தாலும் இது எங்களுக்கு நமக்கு வந்து சப்பாத்தி மாவு அதெல்லாமே கூட நம்ம இதில் வந்து பிசையலாம். ஸோ டோவரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது அமேசானில் நான் வந்து வாங்கி எனக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ டெலிவரி வைஸ் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. வெயிட்டும் இது ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு இல்லை, நான் ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருக்கேன். வேணுங்கிறப்போ எடுத்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவேன். இது மாதிரி ஃபுல் கவர்டாக வந்தது. ஸோ 2 பாக்ஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமே கவர்டாக வந்தது. ஸோ இது மாதிரி ஃபுல் தெர்மோகால் வந்து ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சேஃபாக நமக்கு வந்து கிடைக்கணுங்கிறதுக்கோசரம். ஸோ பேக்கிங் வைஸும் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த வீடியோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நம்ம மெயினாக வந்து எப்படி எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவ்யூ கொடுக்கணுன்னா அதை நல்லா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா வந்து ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேபி 6 months அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ, ப்ராப்பரான ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி என்னோடய ஓடிஜியும் அப்படி தான் 1 year ஆச்சு. ஸோ அதை பற்றியான ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் வந்து என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கவர்டாக வந்து உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி பவுலு எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சு கவர்டாக வந்தது. ஸோ அவ்வளோவா ஆடாது, அதனால் இந்த டேமேஜஸ்க்கும் மோஸ்ட் சான்சஸ் வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக தான். ஸோ இது மாதிரி பவுலும் வந்து உங்களுக்குள்ள கவர் மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது கூட 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து பலூன் விஸ்க்கு, இது டோ ஹூக்குன்னு சொல்லுவாங்க, இது மாவெல்லாம் பசிக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு மிக்சர். ஸோ கேக் இது மிக்ஸர் கொஞ்சம் செமி ஹார்டாக இருக்கிறது வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பலூன் விஸ்க் வந்து ஃபுல் லிக்விட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த க்ரீம், மோர் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹூக் வந்து உங்களுக்கு மாவு டோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு லிட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். 1 to 5 levels, 3 to 5 minutes, 600 gram water, 300 gram water. So maximum 600 ஃப்ளார்க்கு போடலாம். 600 grams ஒரு கிலோக்கு என்ன பண்ணுவ? ஒரு கிலோக்கு 2 பேட்ச் தான் போடணும். இப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து இந்த ஹூக்கில் போட்டுட்டு அமுத்திட்டு இப்படி லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இது லாக் ஆயிடும். ஓகே, இதுதான் மோட்டர் ஓட்டுறதுக்கு. இது பண்ணிட்டு ஸ்பீடு நான் இப்போ ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லிக்விடுக்கு வந்து கேக் பேட்டருக்கோசரம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே டாப்லேயே வந்து ஒட்டியிருக்காங்க ரெஃபரன்ஸுக்கு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது வந்து மிக்சர் ஹூக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மிக்சர் பிளேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது விஸ்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இது போடும்போது அவ்வளோவா எனக்கு திருப்தி இல்லை சொல்லப்போனால். ஏன்னா நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த எக் ரைஸ் ஆகி வரணும், அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எக் நல்லா ரைஸ் ஆகலை.
மேபி இது வந்து நீங்கள் இந்த மாவு அதுக்கப்புறமே நீங்கள் விஸ்க் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவ் ஹூக் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து மெயினாக இந்த மாவு சப்பாத்தி மாவு பிசையணுன்னாலும் சரி, இந்த மாதிரி பீஸா டோ இல்லை பன் டோ, இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டோஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து 3 to 5 ஸ்பீடில் 2 to 3 ஸ்பீடில் யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு அதுக்கப்புறம் 3 to 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மெயின் ஸ்பீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 ஸ்பீட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மினிட்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேணான்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதில் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு 500 grams ஆஃப் ஃப்ளார் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 850 டோட்டலாக ஒரு 850 grams டோக்கு தேவையான இது வந்து நம்ம வந்து இதுக்கு கிடைக்கும். ஏன்னா 300 grams வாட்டர் யூஸ் பண்ணலாம் அண்ட் 600 வரைக்கும். ஸோ 850 to 900 டோ வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தது இந்த இது போடும்போது. பட் கொஞ்சம் ஆயில் போட்டதுக்கப்புறம் அந்த ஷேக்கிங் வந்து கொஞ்சம் நின்றுடுச்சு. கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம கை மேலே ஒன்று பிடிச்சிக்கணும். பிகாஸ் இட்ஸ் வெரி லைட் வெயிட். நீங்கள் பிளானட்ரி மிக்சர் மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது வந்து 8 ஸ்பீட்ஸ் வரைக்குமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு க்ரீம்ஸ் அதெல்லாம் பண்ணணுன்னா பலூன் விஸ்க் போடுவோம். அது வந்து உங்களுக்கு 5 to 8 ஸ்பீடில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா விஸ்க் ஆகுது. ஸோ டவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஹேண்ட் நீட் பண்ணணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். பட் இது ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. நான் எடுத்து மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அந்தளவுக்கு தான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. மெயின் எஸ்பெஷலி பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டொமஸ்டிக்காக உங்களுக்கு யூசேஜ் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய சப்பாத்தியெல்லாம் போடுவேன் அப்படின்னீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மினி வீட்டளவுக்கு நம்ம பேக் பண்ணுறோன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு கேக்குக்கு வந்து பண்ணும்போது ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சீக்கிரமே விப்பாச்சு. அண்ட் மோரோவர் எக் பீட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். நம்ம ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிசையும் போது நல்லா அதுவே வந்து முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் கண்டினியூஸாக அதே மாதிரி ரன் பண்ணாதீங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பலூன் விஸ்க், இது மாதிரி எக் லிக்விட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். இப்போ மோர் அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டாண்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஆஃப் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கா, இப்போ நான் வந்து ப்ளக் ஆனில் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 to 1 ஸ்பீடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆன் ஆகாது. ஒரு 1 கொண்டு போனதுக்கப்புறம் தான் ஆனே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் ஆனே உங்களுக்கு ஆகாது. அது ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ ஆக்சிடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஸ்டாண்டை லிஃப்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு பவர் வந்து கட் ஆகிடும். ஸோ அவ்வளோவா ஆக்சிடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்னு நம்ம வந்து சொல்லலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ சப்போஸ் நம்ம ஏமாந்து கைகி பட்டு ஆன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். பட் நம்ம ஓப்பனில் வச்சுருக்கும்போது ஆஃப் ஆகிடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா சான்ஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன், திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜஸான ஃபீச்சர்ஸ். எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக் விஸ்க் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மேபி இன்னும் குவான்டிட்டி அதிகம் போட்டால் நல்லா வருமோன்னு தெரில. எனக்கு வந்து மெயினாக மாவு டோ வந்து நீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் அந்த இனல்சா பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம ஓகே சொன்னால் அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலி டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க வந்து வர்றதுக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அந்த பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லியிருந்தார். பட் இதுக்கு பெருசாக நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பெருசாக தேவையில்லை. எனக்கு டவுட்ஸ் இருந்தது, அதை நான் ஃபோன்லேயே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமேலு அவங்க அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும்னா அவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் அதை ஆப் பண்ணுங்கள், நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வாரண்ட்டி 2 years வாரண்ட்டி வரும். அதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான்.
அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் வேணும்னாலும் உங்களுக்கு இங்கே கோயம்புத்தூரில் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஐ திங்க் பீலமேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களோட சர்வீஸ் சென்டர். ஸோ அதனால் அதுவும் இஷ்யூ இல்லை. நமக்கு சர்வீஸ் வேணுனாலும் நம்ம அங்கே வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்க முடியும். கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன லெவலில் நம்ம வேணும்னா தாராளமாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் யூஸ்க்கு நல்லாவே இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட்.